பெற்றோருக்கு மட்டுமல்லாது நாட்டிற்கும் எதிர்காலமாக விளங்குபவர்கள் குழந்தைகள். எனினும் அவர்களில் பலர் குழந்தை பருவத்திலேயே மடிந்து விடுகிறார்கள். நோய் எதிர்ப்பு சத்து குறைவாக உள்ள அவர்களுக்கு திடீரென்று நோய் வந்தால் பெற்றோர் படும் பாடு சொல்லி மாளாது. அத்தகைய நிலையில் அவர்களை பாதுகாப்பதில் அரசுக்கு உள்ள கூடுதல் பொறுப்பு என்ன? விரிவாக பார்ப்போம். புதியதோர் உலகில் பிரவேசிக்கும் இவர்களை போன்ற பல குழந்தைகள் ஏன் பிறந்தோம் என்றே தெரியாமல் பல்வேறு காரணங்களால் மரணமடையும் சம்பவங்கள் அண்மை காலமாக நாடு முழுவதும் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக தமிழகத்தில் 1000 குழந்தைகளுக்கு 21 குழந்தைகள் இறந்து வருகின்றனர். இந்த இறப்பை தடுப்பதற்காக அரசு தரப்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. எனினும் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு 108 ஆம்புலன்ஸ் சேவையை விரிவுபடுத்த வேண்டும் என பொதுநல ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 8 கோடி பேர் இருக்கிற தமிழ்நாட்டுல ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ குழந்தைகள் பிறந்துட்டு இருக்கு. ஆனா ஒவ்வொரு 1000 குழந்தைகளுக்கும் 21 குழந்தைகள் ஏதோ ஒரு காரணத்தினால இறந்துட்டே இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக தமிழ்நாட்டுல சிறப்பான மருத்துவ வசதி அவ்வளவா இல்ல மொத்தமா இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா 108 ஆம்புலன்ஸ் ஸ்பெஷலா குழந்தைகளுக்காக உருவாக்கி கொடுத்திருக்காங்க நம்ம கவர்மெண்ட். ஆனா அது வெறும் 8 எண்ணிக்கையில தான் இருக்குது. அந்த எண்ணிக்கையை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா இன்னும் நிறைய குழந்தைகளை காப்பாத்தலாம். தமிழகம் முழுவதும் வெறும் 8 இடங்களில் மட்டுமே இருக்கும் இந்த ஆம்புலன்ஸ்கள் பெரும்பாலும் நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை சிறிய மருத்துவமனையிலிருந்து பெரிய மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லவே பயன்படுத்தப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து மாநில சுகாதாரத்துறை செயலாளரிடம் கேட்டபோது சிறப்பு 108 ஆம்புலன்ஸ்களின் எண்ணிக்கையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். எங்கெங்க பிரச்சனைகள் இருக்கோ அங்கங்க இந்த அதிக ஃபெசிலிட்டிஸோட பண்றோம். அது இல்லாம நம்ம ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ப்ரோக்ராம், இந்த அனிமியா ப்ரோக்ராம், அது ரத்த சோகையை தவிர்ப்பதற்கு அந்த மாதிரி இது பல்வேறு முயற்சிகள் இணைந்து செயல்பட்டாதான் பண்ணுவோம். தமிழகத்தில் பச்சிளம் குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறைக்க மத்திய மாநில அரசுகள் விழிப்புணர்வு ஏற்படுத்த முன்வருவதோடு கிராமப்புறங்களில் குழந்தைகள் நல மருத்துவர்களை அதிக அளவில் நியமிக்க வேண்டும் என்று பொதுநல ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். எதற்காக பிறந்தோம் என்று தெரியாமலேயே இறப்பை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை காப்பாற்றுவதற்காக தமிழகம் முழுவதும் 8 பச்சிளம் குழந்தைகளுக்கான சிறப்பு அவசர ஊர்திகள் பயன்பாட்டில் உள்ளன. இவற்றின் எண்ணிக்கை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய 108 சிறப்பு ஆம்புலன்ஸ் சேவையையும் இதை விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் தற்பொழுது எழுந்து வருகிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் செந்தில்குமார் மற்றும் தங்கத்துறையுடன் பாரதி.